உங்க மனைவி உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்கள எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படிங்கிறத வெறும் 4 விஷயத்த வச்சு சொல்லி தரேன் கேளுங்க. 1வது அவங்க ஒரு விஷயத்த ஆசையா கேட்கும்போது எடுத்த உடனே அதுக்கு நோ சொல்லாதீங்க. முதல்ல அவங்க ஆசைப்பட்டதுக்கு சரின்னு கிரீன் சிக்னல் குடுங்க. அதுக்கப்புறம் அத செய்றதும், செய்யாததும் உங்க சூழ்நிலைய பொறுத்து இருக்கு. ஆனா நீங்க சொன்ன அந்த சரிங்கிற வார்த்தை அவங்க மனச உடனே திருப்திப்படுத்தும். 2வது அவங்க செய்ற சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அத கவனிச்சு பாராட்டுங்க. ஒரு நல்ல சமையல சமைச்சிருந்தாலோ, வீட்ட அழகா வச்சிருந்தாலோ, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துங்க. எப்படி ஒரு தப்பு செய்யும்போது அவங்கள கண்டிக்கிறீங்களோ, அதே மாதிரி ஒரு நல்ல வேலைய செய்யும்போது அவங்களுக்கான அங்கீகாரத்தையும், கிரெடிட்டையும் கொடுங்க. 3வது அவங்களுக்குன்னு ஒரு தனியான மரியாதை குடுங்க. ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போது இல்லன்னா ஒரு பிரச்சனை வரும்போது உங்க மனைவி கிட்டயும் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற ஒரு ஆலோசனைய கேளுங்க. அப்படி நீங்க கேட்கும்போது உங்க மனைவிக்கு நீங்க அவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையையும், மதிப்பையும் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்த குடுக்கும். 4வது நிறைய பேர் மிஸ் பண்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க பேசுறத முழுசா மனப்பூர்வமா கவனிங்க. அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கலனாலும் காது கொடுத்து கேட்கும்போது அவங்களோட மனபாரம் குறைஞ்சிடும். இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட குடும்ப வாழ்க்கையை ரொம்ப அழகா மாத்தும். நான் சொன்ன இந்த 4 விஷயமும் உண்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ட்ரூன்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான உண்மையான விஷயங்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.